ஓ நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால், 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியான விருச்சக ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அர்த்தமாஸ்ட சனி அப்படிங்கிறது உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. அதாவது மார்ச் 29ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் 4ஆம் இடத்தில் இருந்து வந்த சனீஸ்வரர் பாத்தீங்கன்னா 10வது பார்வையை உங்க ராசியை பார்த்துட்டு இருந்தாப்புல. இது வரைக்கும் தடங்கள் தாமதம், குடும்பத்துல பிரச்சனை, தொழில் முடக்கம், தொழில் கஷ்டம், அதாவது வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த மார்ச் 29 இருந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு போயிட்டாப்ல. இனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் அதிகமா நடக்க போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 8ல பாத்தீங்கன்னா 3 நாட்கள் மறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இது வரைக்கும் ஒரு 2 மாசம் உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல நீசம் அடைகிறாப்ல. பொதுவா ராசிநாதன் செவ்வாய் நீசம் அடைந்தாலும் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ராசி மேல படுவதால பாத்தீங்கன்னா பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை இது போல விஷயங்கள் சிறப்பான முறையில இருக்கு. அப்பப்போ ஒரு சில மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்படதான் செய்யும். ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு ஏற்படுறதுல பாத்தீங்கன்னா ஒரு தடங்கள் தாமதம் ஏற்படுறது. ஒரு விஷயம் உங்களுக்கு செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இரட்டை குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். எல்லாமே நல்லது நடக்கிற மாதிரி வரும். கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகக்கூடிய நிலையும் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் நீச நிலையில இருக்கிறதால. அப்படி இருக்கும்பொழுது குடும்பஸ்தானாதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் தன் வீட்டுக்கு 6ல மறைஞ்சாலும் ராசிக்கு 7ஆம் இடத்துல மறைஞ்சு ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான பலன்கள். அதாவது பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, தனஸ்தானங்கள் உயரக்கூடிய நிலை சிறப்பான முறையில உங்களுக்கு இருக்கு. குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சி, சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 3ஆம் முயற்சி ஸ்தானாதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 5 கிரகங்கள் அங்க இருக்கிறாப்ல. சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு, இந்த 5 கிரகங்கள் அங்க இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வலுவான மெகா கூட்டணி அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். முயற்சி ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது முயற்சிகள் கூட வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். சிறுதூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் ஏற்படுறது, எளிய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 4ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான முறையில இருக்கும். இது வரைக்குமே வீண் விரய செலவுகள் உங்களுக்கு அதிகமா நடந்துட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விரய செலவுகள் குறையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படாது. மின்சாதன பொருட்கள் அடிக்கடி பழுது ஏற்படாத நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. வீண் மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையக்கூடிய நிலை உங்களுக்கு அதிகமா உருவாகும். 5ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. 7ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுல இது பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்றது. பொதுவா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா பிடித்தவங்களை திருமணம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். காதல் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். புதியதாக காதல் மலரக்கூடிய நிலையும் ஏற்படும். உங்களுடைய காதலை நீங்க வீட்டுல முறையிட்டீங்க அப்படின்னா இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் வரையும் செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில உங்களுக்கு உருவாகும். பொதுவா இந்த மாதத்துல சுக்கிரன் உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை அனைத்தும் சிறப்பான முறையில இருக்கும். 6ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல நீசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பெருசா வம்பு வழக்கு, கடன், நோய் நொடி, பகை இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 6ஆம் அதிபதி நீசம் அப்படிங்கறதால பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. 7ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாப்ல. 5ஆம் அதிபதி குரு 7ஆம் இடத்துல இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கிறதால இது வரைக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த மாதத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தை சுமூகமா முடியக்கூடிய நிலை ஏற்படும். மனதிற்கு பிடித்தவரை திருமணம் பண்ணக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களால ஆதாயம் பெறக்கூடிய நிலை ஏற்படும். உறவினர்களால பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சிறப்பான முறையில இருக்கு. நல்ல வருமானங்கள், பேரு, புகழ் கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு தங்கு தடையின்றி நல்ல முறையில படிக்கக்கூடிய நிலை ஏற்படுறது. 8ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரையும் 5ஆம் இடத்துல நீசம் அடைந்தாலும் அங்க நீசபங்க ராஜயோக அமைப்பு ஏற்படுறதால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு இடமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் ஏற்பட்டாலும் நெகட்டிவ் விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 9ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில உருவாக்கும். 10ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல 14 நாட்கள் இருக்கிறாப்புல 14ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது தமிழ் வருட பிறப்புல இருந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாப்புல. பொதுவா 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக அதிகமா வீண் விரைய செலவுகள் பண்றது, குழந்தைகள் மேல பாசம், அன்பு, அரவணைப்பு இது போல விஷயங்கள் ஏற்படுறது, புத்திர பாக்கியம் சிறப்பான முறையில இருக்கிறது, இது போல விஷயங்கள் ஏற்பட்டாலும் பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் உச்சம் அடைந்து இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் இது போல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அரசு துறையில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம், சம்பள உயர்வு, அரசு பணிக்காக நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க கூடுதலா முயற்சி பண்ணீங்கன்னா அரசு சார்ந்த பணிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு அப்படிங்கிறது சிறப்பான முறையில ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். வேலையில்லாத நபர்களுக்கு புதியதாக வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல அமோகமான வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்குது. 11ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாப்புல 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதால பாத்தீங்கன்னா 5 கிரகங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பாக்குறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லாப நோக்கோடு செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. லாபஸ்தானாதிபதி நீசம் அடைந்தாலும் நீச பங்கம் அடையறதால பாத்தீங்கன்னா 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில 2வது திருமணம் நடக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். அதே போன்று வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படுறது. மூத்த சகோதரர்களால அன்பு, அரவணைப்பு, அவங்களால ஆதாயங்கள் பெறக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முறையில இந்த மாதம் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். 12ஆம் அதிபதி விரயஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பான முறையில இந்த மாதத்துல இருக்கு. பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய நிலையும் ஏற்படும். அயன சயன போகம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்ய உறவு நிலை சிறப்பான முறை இருக்கும். டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் நிறைய நடக்க போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் அங்க நீச நிலையில இருக்கிறதால செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.